பாருங்க எப்படி சொல்றார், நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சியை கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. பாருங்க யோவான் என்ன சொல்றார், சகோதரர்கள் வந்து உன்னை பற்றி சாட்சி சொல்றாங்க, நீ சத்தியத்துல நடக்கிற. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்ல, நீ வேதத்தின்படி நடக்கிற அன்பு மகன், கட்டி கொஞ்சம் குறைஞ்சா போச்சு, அதை விட திட்டாதீங்க. எப்ப பார்த்தாலும் திட்டியே பழகுற. யோவான் திட்டல காயுவ. சகோதரர்கள் என்னட்டு வந்து சொன்னாங்க, நீ வசனத்தின்படி நடக்கிற பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் வசனத்தோடு நடக்கணும்னா முதலாவது நானும் நீங்களும் வசனத்தோடு நடக்கணும். ஆமென். சில வீடுகளுக்கு போனா கம்ப்ளைண்ட் என்ன, இவள் சரியில்லை, அவள் சரியில்லை, அவன் சரியில்லை. பாருங்கோ பாஸ்டர், நான் சொல்றேன், முதல்ல நாம சரியா இருந்தா நம் பிள்ளைகள் நல்லா இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. முதலாவது பிள்ளையோட ஹீரோ அம்மாவும் அப்பாவும். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஒலிவமர கன்றுகளாய் கர்த்தர் குடும்பத்திலே மாற்றுவார். ஆமென். நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைகள் காணும், நீங்க வேதம் படிக்கிறத உங்க பிள்ளைகள் காணும், நீங்க முழங்கால நிற்கிறத உங்க பிள்ளைகள் காணும், நீங்க பேசுறத உங்கள் பிள்ளைகள் கண்டால் அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 7.5 நிமிஷம். அதனாலே பார்க்கிறோம், யோவான் சொல்லுகிறார். பாருங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். ஆங்கிலம், சிங்களம், தமிழ் எல்லாம் வாசிங்க சத்தமா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறொன்றுமே இல்லை இந்த பூமியில. ஆமென். அல்லேலூயா. நானும் நீங்களும் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நானும் நீங்களும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதனாலதான் நம் கையில் ஒரு பரிசுத்த வேதாமத்தை கொடுத்து, நமக்கு ஒரு திருச்சபையை கொடுத்து, நம்மை கிறிஸ்தவனா இன்றைக்கும் உயிருள்ள தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். காரணம், சத்தியத்தில் நடக்கிறது போல ஒரு சந்தோஷம் இந்த பூமியில எங்குமே இல்லை. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் அதை பழக்குவீங்கள். உங்கள் வீட்டுக்குள் அந்த சத்தியத்தில் நடக்க பிள்ளைகளை பயிற்றுவீங்கள். நீங்கள் பிள்ளைகளை நீங்களும் நானும் பெற்றோர் என்ற கடமையிலே நாங்கள் முன்னுதாரணமாய் இருந்தால் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் குடும்பத்திலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வாசிக்கலாம். பிரியமானவனே, உண்மையாய் செய்கிறாய். எல்லாருக்கும் உதவி செய்யணும். விருந்தோம்பல். காயு என்பவன் விருந்தோம்பல்ல நல்லவனா. விருந்தோம்பல் என்ன? எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் உற்சாகப்படுத்தணும். ஆமா இல்லையா? தமிழர்கள் தான் விருந்தோம்பல் எப்படிப்பட்டவர்கள்? பெரிய ஆக்கள். அவர்கள் கொடுக்கறதுலே பெரிய ஆக்கள். அதான் சாப்பாடு சமைச்சு சாப்பாடு பொருளே தமிழ் குலம் பெருசுன்னு முந்தி சொல்லும். ஆனா இப்போ அவங்கள போல கஞ்சத்தனங்கள் யாருமே கிடையாது. ஆமா இல்லையா? வர்றோண்டா போன் பண்ணிட்டு தான் வரணும், இல்ல உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றான் தமிழன். இப்ப எல்லாம் அப்படி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பவனியால இருந்து 2 பேர் வந்தாங்க. சொல்லாம வந்துட்டாங்கடா கதவு திறக்கல. தெரியுமா? கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடிகள் செய்யற வேலை அநியாயம். இன்னைக்கு உதவி செய்யணும். அதே நேரம் ஒரு ஆளுக்கு வந்தா சாப்பாடு போடணும். எனக்கு ஒரு அம்மா இருந்தா, நான் போறோம்னா திட்டுவா. அடிக்கடி வீட்டு ஆக்கள் வந்தா டீ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அகிலன் சொல்லிட்டு சொல்லுவா, டீ ஒன்று குடிக்கிறியாப்பா? அம்மா ராசாத்தி இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் விசுவாசிகள் இருக்கு. நீங்க என் பிள்ளைகளோட அப்படி இல்லை. ஒரு அம்மா இருந்தா, அட்ரஸ் எல்லாம் போயிட்டா, வேற பிரச்சனை. அதனால இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, டீ ஊத்துறோம்டா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நான் வந்தோம்னா டீ கொடுத்தா நாங்க டீ கோப்பறோம், நான் தண்ணியை குடிச்சுட்டு தான் வந்தோம். அதனால இப்படி எல்லாம் இருக்க கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள்ல தண்ணி சமைச்சிட்டு ஒரு 2 பாசல் எடுத்துட்டு போங்க, வெள்ளத்துல சாப்பிட வழியில கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆமா இல்லையா? எங்க வீட்டுல ஒரு கிழமைக்கு கடைசி குறைஞ்சது ஒரு 5-6 பேருக்கு மேல சாப்பாடு போடுவோம். கர்த்தர் நமக்கு எந்த ஒரு குறை இல்லாம போசிக்கிறார். அல்லேலூயா. காயு ஒரு நல்ல உதவி செய்கிறவனா இருந்தான். முதலாவது குடும்பத்துக்கு உதவி. அம்மா வேலை செய்தா பிள்ளைகள் கலந்து பகிர்ந்து வேலை செய்யுங்க. அப்பா வேலை செய்தா மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து செய்யுங்க.
இது சில பேர் நாங்கள் தமிழ் கலாச்சாரம், கணவன் நான் அரசன், மனைவி பிள்ளைகள் எல்லாம் கைகளுவையும் தண்ணி கொண்டு வந்துடணும், அந்த பழக்கம் இருக்கோட. குடும்பம் என்றா எல்லாரும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குடும்ப உறவில் வர்ற பிரச்சனைகள்ல ஒருவர் மன்னித்து மறந்து சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் தேங்க்ஸ் பண்றீங்க? எத்தனை பேரு குடும்பம் இல்ல? 2 நாள்ல அடிச்ச மழையில எத்தனை பேரு குடும்பம் இல்ல? ஆனா இன்றைக்கும் கர்த்தர் நம்மை காத்து வருகிறார். ஆமா, நன்றி சொல்லுங்க. ஒரே திட்டியே பழகி போச்சு. என்னத்த கண்டம் போய் போய் உன்னை கட்டினம் பாரு, உன்னை கட்டாம நான் இருந்து பிரம்மச்சாரியா இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். இது இப்ப சொல்லி வேலை இல்லை, அது அப்போ யோசிச்சிருக்கோம். கட்டின பிற்பாடு எவளும் அந்த தேவையில்லா கதையெல்லாம் பேசக்கூடாது. காயு அப்படிப்பட்டவனாக ஒரு சபையில இருந்தான், ஒரு நல்ல கரெக்டர். 6ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாய் சாட்சி சொன்னார்கள். பாருங்க, அவங்க வந்து உன்னை பற்றி சாட்சி சொன்னாங்க. எப்படி? உன் அன்பை குறித்து சபைக்கு முன்பாய் சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்ற கூட்டம் அநேகம். போன கிழமை கர்த்தருக்கு முருங்கைக்காய் தந்தார், கரட் தந்தார், நாங்கள் ஒரு சாம்பார் வைத்து உண்டு மகிழ்ந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் சாட்சி இல்ல. சாட்சிய வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஞாயிறு சும்மா வெள்ளைன்னு சொல்லும் போது மைக்க பிடிச்சு பெரிய சாட்சி சொல்றதல்ல கிறிஸ்தவம். சாட்சியாய் வாழுவது மெய்யான கிறிஸ்தவமாகும். நான் இருக்கிறேன், என் ஊழியக்காரன் நான் ஸ்தானத்துல நான் இருக்கிறேன். என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல கணவன நல்ல ஒரு அப்பாவை இல்லாம பலிபிடத்தில் நிற்பனா இருந்தால் என்ன போல அயோக்கிய பயல் யாருமே கிடையாது. ஆமா இல்லையா? என்ன போல காவாலியே யாருமே கிடையாது. முதலாவது, நான் என் குடும்பத்துல நான் நற்சாட்சி உள்ளவனா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா அன்றைக்கு ரைபரன் பிஷப் கோட் சூட் அதெல்லாம் போட்டு நடிக்கிறதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் அன்பையும் நம்முடைய வாழ்வின் சாட்சியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு பேப்பரை கொடுத்து உங்க பிள்ளைகள் உங்க அப்பாவை பற்றி எழுதுங்கன்னு ஒரு எக்ஸாம் வச்சா உங்க பிள்ளைகள் என்ன எழுதும்? ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து உங்களோட அம்மாவை அன்பின் அம்மாவை பற்றி ஒரு கவிதை வடியுங்களா என்ன வடிக்குமோ தெரியல பிள்ளைகள். கிறிஸ்தவம் கவனமா இருக்கு.